போன வாட்டி 19th என் வீட்டுக்காரு கொரோனால செத்து போயிட்டாரு. இந்த பையன் செத்து போயிட்டான். எனக்கு யாருக்கும் ஒரே ஒரு பையன் தான், அவனும் போயிட்டான். என்னால பண்ணிடு அது இப்ப வரும்போதெல்லாம் நான் எப்படி கொடுத்துட்டு இருந்தேன். நான் என்ன போ வாழ்றது சொல்லு, எப்படி வாழ்றது சொல்லு. என் வீட்டுக்காரையும் போயிட்டான். டவர் போல சரி வந்துட்டு இருக்காங்க போல, இங்கேயே வெயிட் பண்ணலான்னு பண்ணிட்டே இருந்தேன். கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். சடனா ஒருத்தவங்க எடுத்து உங்க ஹஸ்பண்ட் மயங்கிட்டாங்க, வாமிட் பண்ணிட்டாங்க. குடிச்சிருக்காங்களான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு டீ காஃபி ஹேபிட் கூட கிடையாது. அவங்க மாமனாருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. அது ஒரு மெடிக்கல் ஹிஸ்டரி இருக்கா? ஒரு கோல்டு கூட கிடையாது அவங்களுக்கு. எந்த சிம்டம்ஸும் இல்ல. அவங்க கையில சேஃப்டி கார்டும் அம்ப்ரெல்லா வித் கிளாஸ் கர்ச்சீஃப் எல்லாமே நல்லா தான் போட்டுட்டு போனாங்க. நான் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்றதுக்கு 10 மினிட்ஸ் கூட இல்ல. அந்த 10 மினிட்ஸ்ல என்னமோ நடந்திருக்கு. அந்த 10 மினிட்ஸ் நடந்தது 2 hours கிட்ட அவங்க அங்கேயே தான் இருந்திருக்காங்க. அப்ப அந்த இடத்துல யாருமே இல்லையா, எந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸும் இல்லையா, எதுவுமே தெரியல. ரெண்டு இல்ல அங்கங்க நின்னுட்டு இருந்தப்போ நான் ஒரு 2 போலீஸ் சும்மா நின்னுட்டு இருந்தாங்க. நான் போய் ஹெல்ப் கேட்டேன். இந்த லொகேஷன் எங்க இருக்கு சார், நான் எமர்ஜென்சியா போகணும், எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கீழே விழுந்துட்டாங்க, எனக்கு கொஞ்சம் அங்க கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஒரு போலீஸ் சார் வந்து என்னையும் என் குழந்தையும் அந்த பிரிட்ஜ் வழியா நடக்க வச்சு கீழே கூட்டு போய் விட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரியும், ஓ 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தானே இது அப்படின்னு. அதுக்கு 1 மணி நேரமா வெயிட் பண்றதுக்கா? 10 நிமிஷம் டிஸ்டன்ஸுக்கு 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். 2 மணி நேரம். எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு, அவங்க எங்க இருக்காங்க, யாருக்கும் போகவே இல்ல. ஹஸ்பண்ட் இருந்த பகுதியில போலீஸ் யாரனா இருந்தாங்களா? நான் போகும்போது ஆம்புலன்ஸ் இருந்தது, போலீஸ் 2-3 பேர் இருந்தாங்க நினைக்கிறேன். அப்புறம் நர்சஸ்லாம் இருந்தாங்க, டாக்டர்ஸ் கூட இருந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்ப செக் பண்ணப்ப டாக்டர்ஸ் எதுவும் சொல்லலையா? அப்போ டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, ஒன்னும் இல்லம்மா உங்க வீட்டுக்கு கால் பண்ணுங்க, ஒன்னும் இல்ல, நீங்க ஹாஸ்பிட்டல் இதுல ஆம்புலன்ஸ்ல ஏறுங்க, ஒன்னும் இல்ல, உங்க வீட்டுல யாருன்னா கால் பண்ணி வர சொல்லுங்க, அது மட்டும் தான் சொன்னாங்க. வேற எதுவுமே டாக்டர்ஸ் எதுவுமே செக் பண்ணல. எதுவும் நான் என் கண்ணில் பார்த்த வரைக்கும் டாக்டர்ஸ் எதுவுமே செக் பண்ணல. எல்லாமே அப்படியே அவங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. போகும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உயிரோட தான் இருக்காரு, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க. அந்த இதுலதான் நான் போனேன். போன வாட்டி 19th என் வீட்டுக்காரு கொரோனால செத்து போயிட்டாரு. இந்த பையன் செத்து போயிட்டான். எனக்கு யாருக்கும் ஒரே ஒரு பையன் தான், அவனும் போயிட்டான். என்னால பண்ணிடு அது இப்ப வரும்போதெல்லாம் நான் எப்படி கொடுத்துட்டு இருந்தேன். நான் என்ன போ வாழ்றது சொல்லு, எப்படி வாழ்றது சொல்லு. என் வீட்டுக்காரையும் போயிட்டான். கையில மட்டும் கொஞ்சம் வாமிட் இருந்தது, மத்தபடி அப்படியே படுத்துட்டு இருந்தாங்க. கண்ணு மட்டும் லைட்டா ஓபன்ல தான் இருந்தது. நான் வந்து அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். யாருமே வந்து அப்படியே பார்த்துட்டு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கால் பண்ணுங்கம்மா, நீங்க ஆம்புலன்ஸ்ல ஏறுங்கம்மா, பாக்கலாம், ஒன்னும் ஆகாது, நீங்க உள்ள போங்க. பண்ணிருந்தா பிரச்சனை இல்லையே சார், பண்ணிருக்க ஆளு யாரும் இல்ல. ஆம்புலன்ஸ்ல ஒரு நர்ஸ் இருந்தாங்க, அவங்க எதுவுமே பண்ணல. வீட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுங்க, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, வீட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுங்க. நான் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஆம்புலன்ஸ்லயே வந்து லிஃப்ட் பண்ணாங்களே. ஆம்புலன்ஸ்ல அப்பதான் லிஃப்ட் பண்ணிட்டு நான் சொல்றேன், ட்ரீட் பண்ணுங்க, ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கன்னா, பண்ணலாம் மேடம், இருங்க மேடம், ஒன்னும் இல்ல மேடம், நீங்க கூலா இருங்க, ஒன்னும் இல்ல, சரியாயிடும், வீட்டுல இருந்து வரட்டும், வெயிட் பண்ணுங்கன்னு உடனே ஆம்புலன்ஸ்ல ஜெயிச்சு கூட்டிட்டு வந்துட்டோம். ஆமா மேடம், ஆமா இல்ல, அவரு கீழே விழுந்து 2 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த 2 மணி நேரத்துல யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல, போலீஸ் போய் பாக்கல. ஆம்புலன்ஸ் வந்து இவ்வளவு ஜனம் இருக்கிறப்ப அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து யாருமே கவனிக்கல மேடம். யாராச்சும் ஒருத்தர் அட்டெண்ட் பண்ணிருந்தா கூட எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணிருக்கோம். அந்த செல்ல நாங்க பண்ணிட்டே இருக்கோம். பண்ணிருக்கலாம்.
இல்ல எனக்கு கால் வந்துச்சு சார் வீட்டுக்கு. பார்க்கிங் டிஸ்டன்ஸ் தான், பார்க்கிங் டிஸ்டன்ஸ் நாங்க வரும்போது பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து குழந்தைய கூட்டிட்டு நடந்துதான் வந்தோம். இவ்வளவு அந்த பீச் என்ட்ரன்ஸ் அந்த இது வரைக்கும் நடந்தே தான் வந்தோமே. நடந்து வந்து தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும். இல்ல வாக்கிங்க்கு நல்லா அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க, அவ்வளவுதான். ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே அங்க கிளம்புறதுக்கு விஐபி விஐபி எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஆனா மக்கள் வந்து அங்க ஸ்டக் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் போலீஸ் அந்த கிரௌட ஷிஃப்ட் பண்றதுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணாங்க. இல்ல எல்லா இடத்துலயும் விஐபிஸ் வந்து விஐபி கார் போயிட்டு தான் இருந்தது, ஆம்புலன்ஸ் போயிட்டு தான் இருந்தது. பட் எந்த வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து எதுவும் இல்ல. ஒரு ஸ்நாக்ஸ் ஃபெசிலிட்டிஸ், முக்கியமா டவர் இல்ல. எங்கேயோ யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல, அதுதான் பெரிய ப்ராப்ளம். டவர் இருந்தா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி இருக்கலாம். டவர் இல்ல, யாருக்கு கூகுள் பே ஒர்க் ஆகல. ஈவன் ஒரு வாட்டர் வாங்க கூட கூகுள் பே ஒர்க் ஆகல. எதுவுமே பண்ண முடியல. குழந்தை அந்த 2 hours நான் குழந்தைய வச்சுட்டு எனக்கு என்னாச்சு ஆகுமோ, குழந்தை என்னாச்சுன்னு தெரியலையே, அந்த மைண்ட் செட் வேற நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த 2 hours தான் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த 2 hours யாராச்சும் ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தா கூட எதனா கண்டிப்பா எதனா பாசிட்டிவா நடந்திருக்கும். இல்லையே, நான் தான் சொல்றேன், கால் அட்டன் பண்ணவங்க கிட்ட சொல்றேன், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க சார். அவங்க பேக்ல எல்லாம் வாட்டர்ல இருந்து ஸ்நாக்ஸ்ல இருந்து எல்லாம் இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க, பக்கத்துல போய் அட்மிட் பண்ணுங்கன்னா, இல்ல மேடம் ஆம்புலன்ஸ் கிடைக்கல மேடம், ஆம்புலன்ஸ் இல்ல மேடம், ஆம்புலன்ஸ் இல்ல அப்படி சொல்றாங்க. கால்ல கேட்டாங்க, அவங்க மயங்கிட்டாங்க, வாமிட் பண்ணிருக்காங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு காஃபி டீ ஹேபிட் கூட எதுவுமே கிடையாது. அதுவே ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்ததா காஃபி கூட குடிப்பாங்க. ட்ரிங்க்ஸ் ஹேபிட்லாம் எதுவுமே எந்த ஹேபிட்டுமே கிடையாது அவங்களுக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போயிருக்காங்க. ப்ராப்பரா அங்க இது இல்ல, ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இல்ல. கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 1/2 an hourல யாராச்சும் பார்த்து ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிருந்தா கூட கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம். 2 hours எப்படியாப்பட்ட கேஸா இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. 2 hours லேட் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. அதனாலதான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து கூட்ட நெரிசல்னால யாரும் இறந்தே போகல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அந்த வேப்பியார் பிரிட்ஜ் ஃபுட்டேஜ் கிளியரா தெரியும், கண்டிப்பா தெரியும். அந்த ஃபுட்டேஜ்ல பாத்துட்டா எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்துரும். என்ன ஆச்சு, இவங்க இவங்களா போய் விழுந்தாங்களா, இல்ல என்ன ப்ராப்ளம், இல்ல இவங்க மயங்கிட்டாங்களா, யார் அப்ப கிட்ட வந்து பார்த்தாங்க, எல்லாமே வந்து அந்த ஃபுட்டேஜ் கிளீனா தெரியும். பட் அது என்னன்னு நம்ம பார்க்க முடியாது. அது ஃபுட்டேஜ் கண்டிப்பா அவங்க ப்ரொவைட் பண்ணா ஈஸியா இருக்கும். டிசைட் பண்றது நடந்திருக்குமா, அவர் வச்சிருந்த பர்ஸ் இல்ல ஜுவல்லரி ஏதாவது போட்டாரு? இல்ல, அவங்க ஜுவல்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. அவங்க வந்து ஒரு ரிங் மட்டும் தான் போட்டிருந்தாங்க, மற்றபடி ரொம்ப ஹை ரிங் ஜுவல்ஸ்ல எதுவும் இல்ல. ரிங் போட்டிருந்தாங்க. பர்ஸ்ல கூட ரொம்ப கேஷ்லாம் இருக்காது. அவங்க ஆல்ரெடி எப்பவுமே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேஷும் அவங்க பர்ஸ்ல இருக்க வாய்ப்பு இல்ல. மினிமம் கேஷ் தான் இருக்கும் அவங்க பர்ஸ்ல. மெரினால வெயில் காரணமா வந்து இல்ல இந்த காலகட்டத்தை பார்க்க வந்து யாருமே உயிர் இழக்கல அப்படின்னு சொல்றாங்க. அது இல்ல சார், இதுதானே சார் ரீசன். இதுல என்ன சார் ஏத்துப்பீங்களான்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுதானே நாங்க அங்க வந்து தானே இந்த ப்ராப்ளம் ஆச்சு. சரி ஓகே, இவங்களுக்கு நேச்சராவே நடந்திருந்தாலுமே அவங்க அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டி அவ்வளோ ஜனங்க இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டி கம்பல்சரி இருக்கணும்ல, கண்டிப்பா இருந்திருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டி கண்டிப்பா. இப்ப இவங்க பெரியவங்க, இதே குழந்தையா இருந்தா கூட என்ன பண்ணிருக்க முடியும். ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டி கம்பல்சரி வேணுமே, இல்லையே. அது இருந்திருந்தா கண்டிப்பா காப்பாத்தி இருக்கலாமே. அது கண்டிப்பா அவங்க நிறைய அரேஞ்ச் பண்ணி இருந்திருக்கணும். அவ்வளோ மக்களுக்கு கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி இருந்திருக்கணும்.